ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்தாக இருந்தாலும் முழுமையாக நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். அதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள். ஏதாவது பிரச்சனை வந்த அடுத்த நொடியே நீ என்ன சொல்கிறாய்? எனக்கென்று யாரும் கிடையாது. ஏதாவது ஆபத்து வந்தால் கூட தனியாளாக நின்றுதான் அதிலிருந்து நான் வெளியே வருகிறேன். எந்த தெய்வமும் எனக்காக எந்த ஒரு உதவியையும் செய்யவில்லை என்ற மனதால் வேதனை அடைகிறாள். தங்கமே, உனக்கு யார் செய்யவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்துதான் தருகிறேன். ஒவ்வொரு பிரச்சனை முடியும் பொழுதும் அதில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பிரச்சனை வந்தால் மனிதர்கள் நினைப்பது என்ன? பிரச்சனை வந்துவிட்டது, வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைக்கிறார்கள். இல்லை, பிரச்சனை முடிந்தால் மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். எப்படி தெரியுமா? பல ஆண்டுகளாக பல நாட்களாக இந்த பிரச்சனை வந்துவிடுமோ என்று கவலைப்பட்டு பயந்து பயந்து எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருந்திருப்போம். ஆனால் அதே பிரச்சனை வந்து முடிந்த பிறகு இவ்வளவுதானா என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். ஞாபகம் உள்ளதா? பிரச்சனை வருகிறதே என்று கவலைப்படாதே. நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்பும் மிகப்பெரிய சந்தோஷம் உள்ளது. உன் வாழ்க்கையில் முழு சந்தோஷத்தையும் நான் தருவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீ நினைக்கலாம், சாய் எந்த சந்தோஷத்தையும் தரமாட்டார் என்று நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. நிச்சயமாக தருவேன். அது எனக்குத்தான் தெரியும். நீ எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள், எப்படி வேண்டுமானாலும் பேசு. ஆனால் என்னுடைய முடிவானது நான் ஒன்று மட்டும்தான் சொல்வேன். நீ நன்றாக இருப்பாய். உன்னை நன்றாக வாழ வைப்பது என்னுடைய கடமை. இதை நான் பலமுறை சொன்னேன். ஆனால் எப்பொழுதும் நீ நம்புவதாக எனக்கு தெரியவில்லை. நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் செய்யும் கடமையை நிச்சயமாக செய்து கொண்டேதான் இருப்பேன். கவலை இல்லாமல் இரு. இதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். விரைவில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்வில் நிம்மதியும் மன அமைதியையும் நான் அளிப்பேன். உன் மன ரீதியான கவலைகளை என்னிடம் கொடுத்துவிடு. உன் மனதை நான் பார்த்து கொள்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் மீது சுமத்திவிடு. நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் தருவதை நீ ஏற்றுக்கொள். என் நல்ல ஆசிகளுடன் நீ எப்பொழுதும் நிறைந்த செல்வாக்குடனும் எப்பொழுதும் நன்றாக இருப்பாய். எப்பொழுதும் இந்த சாயான நான் உன் கூட தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.